நேற்று ஒரு மந்திரம் சொன்னேன்ல, அந்த மந்திரத்தை நான் தான் சொன்னேன். நிறைய பேர் அந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, அது யார் சொன்னது, ரொம்ப தெய்வீகமான குரல் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அது நான் தாங்க சொன்னேன். என்னோடய வாய்ஸ் தான். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்திரனோட மந்திரம், அதாவது இந்திரனை வந்து எனக்கு நல்ல உடல் வளத்தை கொடுங்க, செல்வ செழிப்பை கொடுங்க, மன அமைதியை கொடுங்கன்னு இந்திரன் நோக்கி வேண்டக்கூடிய மந்திரம் அது. ஐயர்லாம் வந்து நிறைய வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. அந்த மந்திரம் தான் அது, ரிக்வேத மந்திரம், வேத மந்திரம் தான். கடவுளை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? கடவுள் அப்படின்னா அந்த பேர் எடுத்துடலாமா நம்ம? ஏன்னா கடவுள் கடவுள்னு சொல்லும்போது பல உருவங்கள் தான் ஞாபகத்தில் வருது. பேசாமல் கடவுளுக்கு பதிலாக ஆன்மான்னு வச்சுக்கிட்டா என்ன? ஏன்னா கீதை கூட அப்படி தான் சொல்லும், பகவத்கீதை. அதனால் நம்ம இனிமேல் ஆன்மானே வச்சுக்குவோம். ஆன்மா அப்படிங்கும்போது பேய் பிசாசுன்னு கற்பனை பண்ணிடாதீங்க. ஆன்மானா உருவமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடியது தான் ஆன்மா அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து பார்ப்போம். வீடியோ இடம் பத்தலை. நன்றி.